ஹலோ கைஸ், நான் உங்கள் நவீன் சர்மா. ஹலோ மை டியர் என்ன ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி வரைக்கும் கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் குட்டி குட்டி ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே போய் முடிச்சுட்டு அண்ட் கல்லணை டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஃபேமஸான ஒரு டேம் ஒன்று இருக்குதுங்க திருச்சியில். ஸோ அதையும் போயிட்டு அப்படியே விசிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைடில் யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அண்ட் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பில்லியன் ரைடர் ஒரு பையன் வருவாங்க. ஸோ அவனை போய் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நான் உங்களுக்கு மோட்டோ பிளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இங்கேருந்து திருச்சி எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 கிலோமீட்டர்ஸுங்க. அரியலூர் 48 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஜெயங்கொண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம திருச்சி ரூட் வந்து இதுதான். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்துலேருந்து அரியலூர், அதுலேருந்து வந்து திருச்சி தாங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து ஒரு 99 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9:13 ஆகுதுங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்கேஸ்வரம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக விண்ட் பிளாஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து இந்த பக்கமாக அடிக்குதுங்க. நான் வைசர் க்ளோஸ் பண்ணி ஓட்டினா தான் இதில் நம்ம பிளாக் பண்ணுறது கண்டிப்பாக வந்து கேட்கும். கைஸ், ஜெயங்கொண்டம் வந்து இன்னும் 3 கிலோமீட்டர் தாங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கேருந்து அரியலூர் 41 கிலோமீட்டர், திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா 106. என்னங்க தப்பாக வருது ப்ரோ? திருச்சி வந்து 99 கிலோமீட்டர் தானே போட்டுருந்தது, அங்கே இங்கே வந்து 106ன்னு போட்டிருக்கு. அப்படி மாற்றி போட்டாங்கன்றியா? நைட்டில் வேலை செஞ்சுருப்பாங்களா? கைஸ், ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வரவேல ஒரு போர்டில் பார்த்தவங்க திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா 99 கிலோமீட்டர்ஸ் போட்டிருந்தது. அதை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். இங்கே ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த போர்டு அங்கேயும் அந்த போர்டு இங்கேயும் வச்சுருக்கணும் போலங்க. வடக்கன்ஸ் ஒர்க் பண்ணாங்களே. விக்ரம் என்ன சொல்கிறான்னா, வடக்கன்ஸ் ஒர்க் நைட்டில் ஒர்க் பண்ணுற போல இருக்க மாற்றி போட்டாங்க. எனக்கு எக்ஸாக்ட் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேப்பில் தாங்க வந்து செக் பண்ணோம். பட் ஹைவே வந்து தெரியும் எனக்கு, திருச்சி ஹைவே NH81. ஸோ கைஸ், இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 102ன்னு போட்டுருங்க திருச்சி. ஸோ நான் சொன்னலைங்க, தஞ்சாவூர் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 73 கிலோமீட்டர்ஸுங்க தஞ்சாவூர். ஸோ போன வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நம்ம தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபநாசம் கும்பகோணம் போய் பாபநாசம் வழியாக போயிருப்போம். இந்த ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் போகிறதுக்கான ஒரு சூப்பரான ரூட்டு தாங்க. ஸோ ரோடு வந்து சூப்பராக போட்டாங்க. அரியலூர்லேருந்து கீழப்பழுவூர் போயிட்டு அதுலேருந்து லெஃப்ட்டு பிரிஞ்சிக்க வேண்டியதாங்க. பட் அந்த ரூட்டோட இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக அதிகம் தாங்க விழும். ஒரு 10 கிலோமீட்டராவது அதிகம் தான் விழும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து சூப்பராகவே இருக்குங்க. நான் வந்து ஒரு 80 to 100லேயே வந்து க்ரூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஆஹா, என்ன ஆச்சுங்க? என்னாச்சு ப்ரோ? ஐயோ பாவங்க, ஆக்சிடெண்ட்டுங்க ஏதோ. கைஸ், நம்ம டோல்கேட்டுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தாங்க இருக்கு. ஓகேங்க, நம்ம டோலை வந்து தாண்டி வந்துட்டோங்க இப்போது. ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:41 ஆகுதுங்க. ஆக்சுவலாக விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப அடிக்குது. நான் வைசர் க்ளோஸ் பண்ணி பேசுகிறேங்க. ஸோ நம்ம வண்டி இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,558 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து லோக்கல்லலாம் வண்டி அவ்வளோவா எடுக்கிறதே இல்லைங்க. பட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு ஹைவேங்க இது. A few inches later. புரியா? இல்லை வந்து மோதிர மாதிரி இருந்தது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் த்ராட்டில் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்து த்ராட்டில் வந்து ரிலீஸ் பண்ணேன். வந்து ஹெல்மெட்டில் வந்து மோதினான் பையன். எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, ஆக்சுவலாக தூங்குறான் போல இருக்குது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கூப்பிட்டு கேட்டேன். இல்லை, விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருக்கு, காற்று ரொம்ப மூஞ்செல்லாம் அடித்து கிழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே குனிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் யாரியா நீ? நான் தான் ஹாரன் அடிக்கிறேன்ல. இதே மாதிரி தாங்க சில பேர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணுற விஷயம் வந்து விபரீத்தெல்லாம் முடிஞ்சிருதுங்க. நான் தான் ஹாரன் அடிக்கிறேன், அவர் சும்மா தாங்க நின்றுருக்காரு, கொஞ்சம் நின்று தான் வரலாம்ல. திடீர்னு வந்து முடியாருங்க. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கைகாட்டி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தாங்க. ஸோ ஒரே ஹைவே தான்.
ஆரம்பத்தில் இந்த இடத்துல வந்து பிரிட்ஜில் வந்து போடாமல் இருந்தாங்க. இப்போ வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சிங்க இந்த இடமே. நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ஹாஃப் டேங்க் கிட்டத்தட்ட இருக்குங்க. ஸோ நம்ம போக போக வந்து குறைஞ்சிச்சின்னா நம்ம வந்து திரும்ப அங்கே திருச்சி போயிட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சிக்கலாங்க. என்னப்பா இது? ஸோ ஏதோ ஃபேக்ட்ரி இருக்குது போலங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். அரியலூர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்கும். காய்ஸ் திருச்சி ரயிலில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரியலூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுதுங்க. ஸோ அரியலூர் வந்து போகணுன்னா இந்த பிரிட்ஜு கீழே இறங்கி ரைட் வந்து கட் ஆகணும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தாங்க. இந்த பிரிட்ஜில் இந்த கார்னரிங் சூப்பராக இருக்குங்க. நான் சொன்னேன்லங்க, அரியலூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் இதோடைய பியூட்டியை, வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். அப்படியே அழகாக பிரிட்ஜில் போயிட்டு இப்படி ஒரு டேர்ன் பண்ணும்போது ஒரு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிங்க செமையாக இருக்குல்லங்க. அந்த டேர்னிங்கிட்ட போயிட்டோன்னா இன்னும் கிட்டே தெரியுங்க. பாப்பு இருங்க கிட்டக்க போயிட்டு. அண்ட் வந்து இங்கே வந்து இந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணவே முடியலங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடித்து பிரிக்குதுங்க, உடம்புலாம் சரியான வழியாக இருக்குங்க, பயங்கரமாக காற்று அடிக்குது. இதை பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளோ க்ளோஸில் வந்து பார்க்குறோம். ஆரம்பத்தில் இந்த ரோடெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குங்க ரோடு. ஸோ ரொம்ப லாங்கில் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்க வந்து தெரியுது. ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட வந்து கொண்டு போயிட்டாங்க. இந்த ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டது தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க இங்கே எல்லாமே. 12 seconds later. மேலப்பழூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ நம்பர் பிளேட்டா? ஆஹா, இறங்கு ப்ரோ பார்ப்போம். இல்லையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. என்ன இப்படி பேத்து நிற்கிது? காற்றுல அடித்து பறந்துருக்கும் உன, அப்படின்னா கீழே விழுந்திருக்காது, பறந்துள்ள போயிருக்கும் எட்ட. ஓ மை காட். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? அவங்க போலீஸ் தானே? போலீஸ் தானே போட்டிருந்தது? நம்பர் பிளேட்டு கீழே கரண்டு விழுந்துச்சுங்க. நான் வேறு வேகமாக வந்துட்டு இருந்தேன்னா நம்பர் பிளேட்டை வந்து பார்க்கவே இல்லைங்க. சவுண்டில் எனக்கு காதலையும் விழலை. அது ஆக்சுவலாக ஆடிக்கிட்டே தான் இருக்கும். நான் அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எப்போவுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு போவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி தான் கரண்டு கீழே விழுந்துன்னு தெரில, விழுந்துச்சுங்க. அதான் அவங்க வந்து சொன்னாங்க பக்கத்தில். ஸோ போலீஸ் செக்கிங் ஏதாவது நடக்கும், மாட்டிக்க போகிறீங்க, போயிட்டு அதை எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. எங்கே விழுந்துன்னு தெரியலையே. என்னங்க இப்படி ஆயிடுச்சு?
எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி விழுந்ததுனே தெரிலங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். ஆஹா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேறு வந்து போயிட்டுருக்கோங்க. எல்லாம் ஒரு மாதிரியாக வேறு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. என்னடா இதில் வரானும் இல்லையாண்டி. ஆஹா ப்ரோ, எங்கே ப்ரோ காற்றுல பறந்து போயிடுச்ச ஒரு வேளை? எந்த இடத்துல விழுந்ததுன்னு தெரியலையேங்க. இந்த இடம் தானா கைஸ்? நாங்கள் வந்து திரும்பி போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரை நாங்கள் ஓவர்டேக் பண்ணாங்க போகிற வழியில், அதுக்கப்புறமா தான் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் என்ன நினச்சேன்னா, கார் நம்ம பின்னாடியே இங்கே வந்துட்டு இருக்கும் போல், சரி எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக போயிட்டே இருந்தேன். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம காரையே இங்கே தான் ஓவர்டேக் பண்ணோம், இதுக்கப்புறம் தான் எங்கேயோ மேபி விழுந்திருக்கோம், அவங்க வந்து அதுக்கப்புறம் தானே சொன்னாங்க நம்மளை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்பர் பிளேட் எங்கே தான் போச்சுன்னே தெரிலங்க. அது கழட்டிட்டு கீழே விழுந்திருந்தனா கீழே விழுந்திருக்கும். அது ஓப்பன் ஆன விதம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்குங்க. அதனால காற்றுல மேபி அடித்து பறந்துருக்கலாம் எங்கேயோ. ஆஹா ப்ரோ, நீ இந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பார்க்குறேன். ஓகேவா? 3 days later. ஸோ நம்ம ரைடோட செகண்ட் டோல் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பில்லியனாக வந்து உட்காந்து போயிட்டுருக்கேங்க. ஸோ நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே ப்ரோ நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உட்காந்து விளாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடோட செகண்ட் டோலுங்க. எப்படி சொல்கிறது, நம்பர் பிளேட் மிஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ அதை தேடி கொஞ்சம் தூரம் போனோம். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் கிடைக்கலங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு ½ hour போல் அங்கேயே சுற்றி தேடி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கலங்க. பட் நல்லா இருந்ததுங்க நம்பரு. பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது தான் வாங்கணும். பட் இதுவும் ஒரு விதமாக நல்லா தாங்க இருக்குது, பில்லியனாக உட்காந்து விளாக் பண்ணுறது. 6.5 hours later. கைஸ், வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப்பில் நிப்பாட்டி இப்போ தாங்க டீ குடித்தோம். ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:23 ஆகுதுங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம டெஸ்டினேஷன் திருச்சிக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஹைவே வந்து இப்போ பாருங்கள். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்கணுங்க. வைசர் ஓப்பன் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல வந்து வைசர் ஓப்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தாங்க ஸ்ட்ரைட்டாக. இப்போ பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குங்க. கரெக்ட் தான் ப்ரோ, நான் சொன்னேன்ல. வாவ், சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இங்கெல்லாம் அப்படியே தண்ணி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம போகலாம். நான் சொன்னேன்லங்க ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. A few moments later. தண்ணியா? நம்ம திருச்சி ரைடில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ரிட்டர்ன் தாங்க வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுதுங்க. ஆக்சுவலாக கல்லணை டேம் வந்து போனோம். ஸோ போயிட்டு வந்து இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். ஸோ கல்லணை டேமில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சினிமேட்டிக்காக போட்டு காட்டுறேங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம திருச்சி எதுக்கு போயிட்டு வரோன்னு தெரியுமா? ஸோ கைஸ் ஃபன் பண்ணுறாங்க அவன். சரி ஓகேங்க, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you. பொழுதுக்குள்ள கண்கள் காணணுமே, காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிசு கடந்து கரிச கடந்து